Hi friends, My Life Food Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். தட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சரிசி மாவு நான் வறுத்து வச்சிருக்கேன், வறுத்து ஜெலிச்சு வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நெய் கூட ஊத்திக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு, உளுந்து வறுத்துட்டு மாவா பொடி பண்ணி ஜெலிச்சு வச்சிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், பெருங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இது பொட்டுக்கடலை ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு 5-6 பூண்டு தோலோடு தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பச்சரிசி போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை, உப்பு, மிளகாய்த்தூள், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். ஆயிலையும் ஊற்றிடலாம். இதே பட்டரோ நெய்யோ போட்டுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் உண்டை திரட்ட சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டிக்கணும். திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. வாழை இலையில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை பட்டர் ஷீட் இருந்தாலும் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த உருண்டையை வச்சுட்டு மூடிக்கங்க. மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் தட்டு எதனா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துலலாம் இது வந்தால் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இது பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தட்டை வந்து நல்லா வரும். இப்போ இதை எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த தட்டினதை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தட்டிக்கலாம், தட்டி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே எழும்பி வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு நிமிஷம், அந்த பக்கம் ஒரு நிமிஷம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ செவந்துடுச்சு, எடுத்துடலாம். தட்டை ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டிலே சுலபமாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.